Good morning. Good morning. Very nice to meet you, Mrs. Sita Chidambaram. I would like to ask you as to how you came into organizing this Opilal School of Music and Fine Arts. What was the driving force behind it? Can you tell us a little Yes, bit about how this journey happened? this cute little house is my grandmother's house, and it was gifted to my mother, Mrs. Opilal Chidambaram. She's also known as Abhiram, and she gifted to me in turn. There was a nice old Brahmin couple living here Okay, okay. on rent, and they had all their functions here, In this except house, in this in this, space. Okay, except a wedding, I suppose. okay. எல்லாம் இருக்கும் இங்கே வளைகாப்பு சீமந்தம் அத்தனையும் இங்கே இருக்கும். So I was wondering இப்போ என்ன பண்ணலாம். அப்புறம் before my mother passed away, she gave me the veena that she was playing. Okay, அந்த வீணை ரொம்ப சின்னமாகவும் அழகாகவும் இருக்கும். okay. ஸோ I was wondering சரி வீணை ஸ்கூல் ஆரம்பிக்கலாமா, அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்களா வீணைக்கு அப்படின்னு. சரி ஆரம்பிச்சு பார்ப்போமே. ஸோ நல்ல வாத்தியார் எனக்கும் என் ஃப்ரெண்ட் ரமணி தர்மராஜாவுக்கும் சந்திரசேகர்னு ஒரு வாத்தியார் கிடைச்சிருந்தார். நான் முதல் ஜிஎன் தண்டபாணி ஐயர்கிட்ட தான் வீணை கற்றுக்கிட்டேன். Oh, you learned Veena. Oh, very When good. I was about 14 years, Oh, very good. I started. Okay. And அவர்கிட்ட தான் வீணை ரொம்ப நாள் வாசித்தேன். அப்புறம் இவர் சந்திரசேகர் நல்ல வாத்தியாரா இருந்தார். சரிம்மா ஆரம்பிக்கலாமே சரின்னு வீணைன்னு ஆரம்பித்தோம். இங்கே ஒரு நாங்களே ஸ்டூடெண்ட்ஸ் அதில். அப்புறம் இருந்தது. And we also started performing in temples, sabhas. அப்புறம் அப்படியே கீபோர்ட், we had a wonderful teacher, then dance, yoga, அப்படி அப்படியே வந்தது. அப்புறம் தேவாரத்துக்குன்னு ஏன்னா தமிழ் இசைன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு பற்று. தமிழ்நாட்டில் தமிழ் இசைக்க வேண்டும் என்ற எங்கள் ஐயா தாத்தாவின் ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல ஒரு கனவு அது. ஸோ அதுபடி வரணும்னு நினைச்சது. கோட்டிலிங்க ஐயா வந்தார், சத்குருநாதன், எல்லாத்துக்கும் இப்போ நடந்துட்டு இருக்கு. very nice. You seem to have an array of என்ன சொல்றது excellent teachers steeped in the tradition. Yes. அவங்க சொல்லி கொடுக்கறதுங்கிறது it's a very 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 important and a very relevant thing for you. Very nice. இது எவ்வளவு வருஷமா நடத்திட்டு இருக்கீங்க இந்த ஆர்கனைசேஷன் நீங்க? இப்போ வந்து I think we started in 13 years. ஓ 13 years நடத்திட்டு. அப்புறம் we also had the COVID timeல எப்படி கோவிட் வந்தது எப்படி போனதுன்னே தெரியல. I had a very able secretary. I still have Sita Lakshman. Can we just introduce her Yes. to the audience? Yes. Sita Lakshman is my secretary. Oh, great. And she's very. She is another Sita. So it's Yes. Sita and Sita. Yeah. She's a maths teacher. கொஞ்சம் கண்டிப்பு இருக்கும், கண்டிப்பு வேண்டியதா இருக்கு சில வாட்டி. But at the same time, she's very knowledgeable in Tamil scriptures and literature. Very good. And now she's being trained under Ayya, Kotiling Ayya. So she organizes a lot of Very events. nice. Very nice. ஸோ அதனால கோவிட் போது we started on Google Drive. ஓ கோவில் எல்லாம் பண்ணுவோமே அப்படின்னு. சரி இன்னும் ஒரு 61 கோயில் எடுத்தோம். Very nice. Very nice. ஸ்டார்டிங் ஃப்ரம் பிள்ளையார்பட்டி. பிள்ளையார்பட்டி. ஓ ஸோ பிள்ளையார்பட்டி ஆரம்பிச்சு அதை பற்றி சொல்லி அதுக்கு வேண்டிய பாடல்கள் பாடி அப்படி கொண்டு வந்தோம். அப்படியே எல்லா ஊருக்கும் வந்தோம் முடிஞ்ச வரைக்கும். எதோட நிறுத்தினோம், காளஹஸ்தி வரைக்கும் வந்தோம். ஒரு 61 கோயில் இப்பவும் கூகுள் டிரைவ்ல இருக்கு. ஓ பார்க்கலாம், படங்களோட வரும். இப்போ அந்த கூகுள் டிரைவ் வந்து அவைலபிளா இருக்கா? பப்ளிக் லிசனிங் anyone can listen if the Google Drive it is accessible by everyone. அப்படியா? They can give whomever they want. Okay. அப்புறம் அதுல ஸ்பெஷல் என்னன்னா
விளையாட்டுப்பட்டியிலேருந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் மதுரைன்னு வரும்போது மதுரையில இருக்கிற ஹரி தியாகராஜன், அதாவது முன்னாடி கக்காரா இருந்த கண்ணன் அவங்களோட பையன், அவங்க வந்து சொல்லியிருக்காங்க மதுரை கோவில் பத்தி. திருவாரூர் பத்தி சாரதா நம்பி ஆரூரன், சீர்காழி பத்தி சீர்காழி சிவச்சிதம்பரம் ஐயா, இப்படி எமினன்ட் பீப்புள் எல்லாருமே வந்து ஸ்ரீரங்கம் வந்து ஸ்ரீரங்கம் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. திருக்கடையூர் வந்து திருக்கடையூரும் காஞ்சிபுரமும் திருமதி தேவிகி முத்தையாச்சி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வெரி குட் நரேட்டர்ஸ் ஆஃப் த who belong to the temple ட்ரெடிஷன் தெரிஞ்சவங்க, அதை தெரிஞ்சவங்க ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர் வந்து 2 எபிசோட் பண்ணிருக்கோம். ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் அந்த தஞ்சாவூர் கோவில் பத்தி. தியாகேசர் பிரம்ம இது பெரிய கோவில், தஞ்சாவூர் பெரிய கோவில் ரொம்ப ரொம்ப பிரமாதமா. அதுல வந்து நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் அந்த ராஜா கூட, அங்க இருக்கிற அந்த பூர்வீக ராஜா கூட பேசியிருக்காங்க. அங்க நேட்டிவிட்டி எல்லா இடத்துலயுமே இருக்கிற மாதிரி. இதெல்லாம் வந்து வேரியஸ் பர்செப்ஷன்ஸ், வெளியில தெரியாத பர்செப்ஷன்ஸ் தான் எல்லாமே. யாருமே வந்து ரிப்பீட் பண்ணிருக்க மாட்டாங்க, இதெல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க. நார்மலா தெரியுற பிரகதீஸ்வரர் கோயில்லாம் பெருசு, அதாவது அவருடைய நிழல் படாத அதெல்லாம் மாதிரி இல்லாம இது எல்லாமே வேற இன்ஃபர்மேஷன்ஸ் யாருக்கிட்டயுமே இல்ல. இது எல்லாமே நேட்டிவ்ல நாங்க அப்படி ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். அவங்களோட ஒரிஜினல் பிரகதீஸ்வரர் கோவிலை பத்தி தெரியாத விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். வேரியஸ் இதுல அந்த மாதிரி வேரியஸ் ஆங்கிள் சௌந்தரிய லஹரி எக்ஸ்பிளனேஷன் அது வந்து மிஸ்ஸஸ் சீதா சிதம்பரம் ஆட்சி தான் கொடுத்துருக்காங்க. அது கேட்டாலும் அதுவும் வேரியஸ் பர்செப்ஷன். நம்ம வந்து சீரியஸ் நோட்ல அம்பாள் இப்படி பண்ணிருப்பாங்க அப்படிலாம் இல்லவே இல்லை. ரொம்ப ரொம்ப என்ஜாயபிளா எல்லா எபிசோடும் 100 இதுவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது மாதிரி அபிராமி அந்தாதியும் விளக்கம் வழியா வந்திருக்கு. ஒவ்வொரு இதுவும் அந்தந்த பர்டிகுலர் தேவாரமும் பாடிப்போம். அந்தந்த கோயிலுக்கும் ஒவ்வொரு தேவாரம் பாடி ஒரு ஃபோக் சாங் அந்த மாதிரி அம்பாளுக்கு பாடி அந்த மாதிரி எல்லாமே அதுல வந்திருக்கு. சோ பேசிக்கலி நீங்க பண்றது வந்து இந்த கோவில சம்பந்தப்பட்ட பாடல்கள், கோவில சம்பந்தப்பட்ட ஸ்லோகங்கள், நரேஷன் அதை எடுத்து கம்பைன் பண்ணி you given a that was a special one. You must all watch the very nice effort. Thank you. அதனால கோவிட் எப்படி போச்சுன்னு தெரியல. கோவிட் ஒரு விதத்துல boon for us. வந்ததும் போனதும் தெரியவே இல்லை. Through the night we used to think about next week என்ன பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு தமிழ் எவ்வளவு ஆசையோ, நான் சான்ஸ்கிரிட் தான் ஸ்கூல்ல படிச்சேன். ரோசரியில. என் ஃப்ரெண்டு தயா சான்ஸ்கிரிட் எடுத்ததுனால நான் போய் அங்க உட்கார்ந்துட்டேன். எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. தமிழ் ரொம்ப கஷ்டமா அப்ப இருந்தது. ஸோ அம்மா வந்து எப்பவுமே லெட்டர் எழுதுறது தமிழ்ல எழுதணும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஒரு லெட்டரை பார்த்து என்ன இப்படி மோசமா இருக்கு தமிழ், வந்து டீச்சரை கேட்கணும் அப்படின்னு. அப்ப நான் சொல்லிட்டேன் அப்பாட்ட, நான் சான்ஸ்கிரிட் கிளாஸ்ல தான் இருக்கேன், நல்லா இரு அப்படின்ட்டு. அப்புறம் ஹிந்து ஹை ஸ்கூல் பேசிக் கொஞ்ச நாள் படித்தேன். அப்புறம் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் சான்ஸ்கிரிட் அவற்றையும் கொஞ்சம் படித்தேன். ஸோ சம்ஸ்கிருதமும் எனக்கு ரொம்ப உயிர். அதே சமயம் அப்புறம் தமிழ்னால கல்கி படிச்சு கொஞ்சம். ஸோ வீணை வாசிப்பீங்க, சம்ஸ்கிருதம் தெரியும், தமிழ் தெரியும், இலக்கியத்துல பற்றுதல். தமிழ் ஒரு அளவுதான் இலக்கியம் இல்லை. I am also an English literature student. Oh, very good. Polyglot சொல்லலாம் உங்களை ஒரு விதத்துல. மைசூர் யூனிவர்சிட்டியில பத்மநாப ஐயர் படிச்சு I did my COVID and Sanskrit and English of course. எனக்கு லிட்ரேச்சரே எல்லா லிட்ரேச்சரும் ஒரு அழகு தானே. உருது கூட கத்துக்கிட்டா அதுல எவ்வளவு கசில்ஸ் எல்லாம் என்ன இருக்கு. ஆனா அவங்க வந்து இந்த உச்சரிப்பு தெரிஞ்சு எனக்கு தியாகராஜ சுவாமி பாடல்கள் ரொம்ப பிடிக்கும், தீட்சிதர் ரொம்ப பிடிக்கும். அதுவும் பட்டம்மாள் அம்மா சொல்லி கொடுத்த அந்த நாகலிங்கம் அப்படி உச்சரிப்போட பாடுவாங்க. எனக்கு பாலமுரளி தியாகராஜ சுவாமி பாட்டு கேட்டு வேற யாரு பாடினாலும் எனக்கு அவ்வளவு இதுவா இல்லை. அவங்க
இந்த தியாகராஜ ஆராதனையெல்லாம் நல்லா இருக்கு. ரொம்ப கிடுகிடுன்னு சீக்கிரம் முடிஞ்சு போயிடுற மாதிரி அதை இருக்கா? வந்து அனுபவிச்சு பாடணும்னு எனக்கு ஒரு ஆசை. தேங்க்யூ. கந்தசஷ்டி நம்ம 2020 பண்ணோமே, அப்போ கோவிட் சீசன். இப்போ எப்படி பண்ணோம்? நாளெல்லாம் அந்த இதெல்லாம் தெரியவே இல்லை. கோவிட வெளியில இவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்படிலாம் நமக்கு எதுவுமே தெரியல. மிகப்பெரிய ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல். இப்போ எல்லாரும் ஆண்டுதோறும் எல்லா இடத்துலையும் நடக்கிற மியூசிக் ஃபெஸ்டிவல் மாதிரி நம்ம உப்பிலால்ல பண்ணோன்னு ரொம்ப அருமையாக நம்ம பண்ணோம். முதல் நாள் 3 நாள் பண்ணோம் ஆச்சு. நீங்கள் அதை சொல்லாமே. முதல் நாள் வந்து நம்ம சீர்காழி சிவ சிதம்பரம் ஐயா காலை மாலை 2 வேளையும் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. காலையில வந்து ஒப்பிலாமணின்னு அவார்டு முதல் முறையா ஸ்ரீமதி ரேவதி சங்கரன் அவங்களுக்கு கொடுத்தோம் அவார்டு. முதல்ல நாதஸ்வர இசையோட தான் அன்னைக்கு ஆரம்பித்தோம் அந்த நாள். அப்புறம் திருச்சி சுவாமிகள் பெங்களூர்ல இருக்கிறாங்க, ஜெயேந்திரபுரி சுவாமிகள், அவங்க கையால ரேவதி அம்மாவுக்கு இதெல்லாம் வந்து நேரம் நடக்கல. 2020 கோவிட அவங்க இடத்துல இருந்து அவங்கவுங்க இதுல இருந்து அப்படிதான் நடத்தணும். நிகழ்ச்சியான நேர்ல நடக்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு இன்பம் கிடைத்தது. ஜூம்ல இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சோம். மற்றதெல்லாம் அவங்கவுங்க ரெக்கார்ட் பண்ணி அப்படி தந்தாங்க. நிகழ்ச்சியை நேரலையா ஒளிபரப்பணும் 3 நாளும், காலையிலையும் சாயங்காலமும். மாலை வந்து முதல் நாள் வந்து எப்படி இவங்க நம்ம நிகழ்ச்சி சிவ சிதம்பரம் ஐயாவோட நம்ம ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் இவங்க நித்யஸ்ரீ மகாதேவன் அவங்க, அப்புறம் சௌமியா அவங்க, அப்புறம் சீர்காழி சிவ சிதம்பரம் ஐயா மட்டும் இல்லை, நம்ம உன்னிகிருஷ்ணன் ஐயாவோட பொண்ணு அவங்க கூடயும் அந்த மாதிரி வளரும் கலைஞர்கள், வளர்ந்த கலைஞர்கள், வளரும் கலைஞர்கள், எங்கள் ஒப்பிலார் இசைப்பள்ளியைச் சேர்ந்த சிறுவர்கள், சிறுமியர்கள், அப்புறம் அதுலேயும் உயர்நிலை படிக்கக்கூடியவர்கள் எல்லோரும் தேவார இசை எல்லாமே அதில் பதிவு பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இலங்கையிலிருந்தும் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தோம். எல்லாமே ஆன்லைன் மூலமாக தான். இலங்கையிலிருந்தும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக அவங்கள பல இசை கச்சேரிகள் அதில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். 3 நாள் இசை விழா மிக சிறப்பாக நடந்தது. சுபஸ்ரீ கனிகாச்சலம் அவர்கள் இறுதி நாளன்று ஒரு மாலை கச்சேரி, அதுவும் ஒரு 2 மணி நேரத்திற்கு மிக அருமையாக சிங்காரவேலரும் சினிமா பாடல்களும் அது மாதிரி ஒரு தலைப்புல அருமையா பண்ணி தந்தாங்க. அருமையாக வந்தது. இதுதான் ஒப்பிலாளோட கந்த சஷ்டி விழாவுடைய நிகழ்வுகள்.